10 seconds. Get ready? Start. ஆளுநர் பேருரைக்கு நன்றி கூறும் தீர்மானத்தின் மீது ஒரு சில வார்த்தைகள் பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு முதலில் எனது நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். முதற்கட்டமாக மகளிர் நலனுக்காக இந்த அரசு எடுத்துள்ள முயற்சிகளை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதிலும் குறிப்பாக பெண் அரசு ஊழியர்களுக்கான மகப்பேறு விடுப்பு காலத்தை ஓராண்டு வரை நீட்டித்தது குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்தபடியாக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடன்கள் 2000 கோடி ரூபாய் அளவுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சுயதொழில் செய்து நட்டம் அடைந்த மகளிரின் வாழ்வில் மீண்டும் இதனால் புது நம்பிக்கை பிறக்கும் என்பதை பெருமையுடன் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். இரண்டாவதாக, சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு நம் மாநிலம் பெயர் பெற்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. கடந்த 40 வருடங்களாக நாம் கடைபிடித்து வரும் சமூக பாதுகாப்பு திட்டங்களை தற்போது பல மாநில அரசுகள் பின்பற்ற தொடங்கியுள்ளன என்பதை அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அவற்றில் முக்கியமானது முதியோர் ஓய்வூதிய திட்டமாகும். வயதான காலத்தில் பிள்ளைகள் இல்லாத அல்லது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பல்லாயிரக்கணக்கான முதியோருக்கு இந்த மாதாந்திர தொகை வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. இப்படிப்பட்ட சமயத்தில் முக்கியமான ஒரு கருத்தை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். கடந்த 10 ஆண்டுகளில் பயனாளிகளை தேர்வு செய்வதில் பல குளறுபடிகள் நடந்துள்ளன என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பல இடங்களில் உண்மையில் ஏழ்மை நிலையில் உள்ள பலர் புறக்கணிக்கப்பட்டு தகுதியில்லாத வேண்டிய பலருக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டுள்ளது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன. எனவே அரசு இதை கவனமாக பரிசீலித்து மீண்டும் கணக்கெடுப்பு நடத்தி விட்டுப்போன தகுதியானவர்களை சேர்ப்பதுடன் தகுதியற்றவர்களை நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் தவறு செய்த அனைவருக்கும் சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மூன்றாவதாக, இந்த ஆளுநர் உரையில் குறிப்பிட்டுள்ள இளைஞர் நலன் குறித்த திட்டங்களை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சிறு விளையாட்டு அரங்கங்கள் கட்டப்படும் என்பது உள்ளபடியே வரவேற்கத்தக்கதாகும். கிராம அளவில் எத்தனையோ திறன்மிக்க இளைஞர்கள் இருந்தும் பயிற்சி வசதிகள் இல்லாமையால் நமது மாநிலம் முதல் நிலையை அடைய முடியவதில்லை. இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டால் வருகின்ற 10 ஆண்டுகளில் தேசிய அளவில் மட்டுமல்லாது சர்வதேச அளவிலும் நமது விளையாட்டு வீரர்கள் வெற்றி பெற முடியும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்ததாக, தற்போது அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் அறிவித்ததை நான் வரவேற்கிறேன். வறுமையில் வாடும் எத்தனையோ குழந்தைகள் பள்ளியில் காலை உணவுடன் கல்வி அறிவும் பெற இத்திட்டம் வழிவகுக்கும் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னும் சொல்ல போனால் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னர் நீதி கட்சி வளர்ந்து வந்த காலத்திலேயே இதுபோன்ற திட்டம் நடைமுறையில் இருந்ததாக நான் அறிகிறேன். பின்னர் ஏனோ அது நிறுத்தப்பட்டது. பிறகு மீண்டும் மதிய உணவு திட்டமாக மாற்றப்பெற்றது என்பதை இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். சற்றேறக்குறைய 75 ஆண்டுகளுக்கு முன்னர் போராடி பெற்ற சுதந்திரத்தினை பேணவும் தியாகிகளை நினைவு கூர்வதற்காகவும் நினைவு தூண் அமைக்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அதற்காக எங்களது கட்சியின் சார்பில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இக்கால இளைஞர்களுக்கு சுதந்திரம் என்றால் என்ன என்பதை நாம் எடுத்துக் கூற வேண்டிய நிலை இருக்கின்றது. எத்தகைய சிரமங்களுக்கு பின்னர் அதை பெற்றோம் என்பதை அவர்கள் அறிய வேண்டும். இது சம்பந்தமாக முக்கியமான ஒரு கருத்தினை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதாவது, பள்ளி பருவம் முடிந்த பின்னர் 18 வயதான உடல் திடம் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் 2 ஆண்டுகள் இராணுவ பயிற்சி கட்டாயமாக்கப்பட வேண்டும். இதில் பெண்களையும் நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் நம் வளரும் தலைமுறையினர் தேசப்பற்று மற்றும் சேவை எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பல்வேறு நாடுகளில் இது நடைமுறையில் உள்ளது. எனவே இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமுள்ள நாட்டில் இதை கொண்டு வந்தால் நமது பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்படும் காலத்தில் இது பெரும் உதவியாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே இது தொடர்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இறுதியாக வனத்துறை குறித்து ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். தற்போது அதிக எண்ணிக்கையில் வன விலங்குகள் கிராமத்தில் புகுந்து அதனால் பயிர் சேதமும் உயிர் இழப்பும் ஏற்படுகிறது. உள்ளபடியே இதுபோன்ற நிகழ்வுகள் அதிகரிப்பதற்கு காரணம் வனப்பகுதிகளில் பலர் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து வேலி அமைப்பதுதான் என உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதனால் வனவிலங்குகள் நடமாட இடமின்றி அப்போதைக்கப்போது உணவு மற்றும் தண்ணீர் தேடி ஊருக்குள் வரும் நிலை ஏற்படுகின்றது என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். ஆகவே இது குறித்து அரசு ஆழ்ந்த யோசனை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு குழு அமைத்து வன ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகின்றன. இவற்றை விரைவில் முடித்து வனவிலங்குகளையும் மக்களையும் காக்க வழிவகை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் எழுப்பியுள்ள கருத்துகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் விளக்கம் அளிப்பார்கள் என்று நம்புகின்றேன். ஆகவே ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் எனது உரையை இந்த அளவோடு முடித்துக் கொள்கின்றேன்.